நாளை என்று இன்றை இழக்காது, இன்றைய விதத்தால் நாளை முளைக்கும், அது நீ மறக்காதே என்ற வரிகளுக்கு ஏற்ப ரசிகர் மன்றம், நட்பணி இயக்கம், மக்கள் இயக்கம், தமிழக வெற்றிக் கழகம் என்ற இயக்கங்களில் 32 ஆண்டுகளாக என சிறு விதையாக விதைத்து இன்று சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக உருவாக்கி நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் விசுவாசமாகவும் வளர்த்த என் அன்பு அண்ணன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீச்சல் பழகுவதற்கு சிறு வயதில் என் அப்பா கிணற்றில் தூக்கி போட்டு எப்படியாவது நீந்தி வா என்று சொன்னது போல் என்னை அரசியல் என்ற களத்தில் பயிற்சி கொடுத்து வெற்றி பெற்று வா என்று களமாட வைத்த எனது அரசியல் வழிகாட்டி மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என் பாசத்துக்குரிய அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் முதல் முறையாக அரசியல் களம் கண்டு முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டு ஒரே தலைவர் ஒரே முகவரி என்ற அடிப்படையில் ஈசிஆர் சரவணன் என்ற எனக்கு தளபதி கொடுத்த முகவரியில் தமிழ்நாட்டிலேயே பெரிய தொகுதி அதிக வாக்குள்ள சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 2,20,382 வாக்குகள் பெற்று 96,780 வாக்குகள் வித்தியாசத்தில் வரலாறு காணாத வெற்றி பெற சேர்ந்த எனது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு என் உயிர் உள்ளவரை உண்மையாக உழைப்பேன் என்று உளமாற உறுதி அளிக்கிறேன். இந்த நேரத்தில் எனது கோடான கோடி நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். என்னுடன் இணைந்து தேர்தல் பணிகளை இரவும் பகலமாக சிறப்பாக வாக்கு சேகரித்து எனது வெற்றிக்கு உறுதுணையாக நின்று என் ஆறுயிர் கழக தம்பிகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சிங்க பெண்களுக்கும் மாவட்டம், பகுதி, வட்டம், ஒன்றியம், ஊராட்சி, வார்டு சார்பணி நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நேசமான பாசமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கண்ணகி நகர், எழில் நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலான தமிழ்நாடு குடிசை பகுதி மற்றும் வாரியம் குடியிருப்புகள் இருக்கிறது. இதில் வசிக்கும் மக்கள் அனைவருமே இடம் விட்டு இடம் மாறி வந்தவர்கள். இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீர், மின்சாரம் மற்றும் முக்கியமாக இவர்கள் வசிக்கும் கட்டிடங்கள் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்கிறது. விரிவாக சரி செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பெருங்குடி அருகில் உள்ள கல்லுக்குட்டை என்ற பகுதி 228 தெருக்கள், 16,000 குடும்பங்கள் 25 ஆண்டுகளாக மக்கள் வாழ்கின்றன. இவர்களுக்கு தேவையான நிலப்பட்டா, சாலை வசதி, குடிநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய்கள் செய்து தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக ஈசிஆர் அருகில் உள்ள பெத்தல் நகர் என்ற பகுதியில் நீண்ட காலமாக அந்த இடங்களில் வாழும் மக்களுக்கு முறையான பட்டா வழங்கப்பட வேண்டும் என்று மற்றும் சாலை வசதிகள், அடிப்படை வசதிகள் மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் நீண்ட காலமாக இடங்களில் குடியிருந்து வந்த போதிலும் அவர்களுக்கு இதுவரை முறையான பட்டா வழங்கப்படாததனால் தங்கள் வீடு மற்றும் நிலங்கள் தொடர்பான உரிமையை உறுதிப்படுத்தி முடியாத சூழ்நிலையில் உள்ளது. குடியிருப்புகளை அரசு அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பட்டா வழங்குவதற்கான சிறப்பு நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொட்டிவாக்கம் முதல் சோழிங்கநல்லூர் வரை பி கனால் என்ற இருப்பதனால் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஆகாய தாமரை செடிகளை அகற்ற பணிகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். பரங்கிமலை ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெரும்பாக்கம், சித்தலப்பாக்கம், வேங்கைவாசல், ஒட்டியம்பாக்கம், மேடவாக்கம், கோவிலம்பாக்கம், நன்மங்கலம் ஆகிய ஊராட்சிகளிலே அடிப்படை வசதிகளையும் தடையில்லாமல் கிடைக்க வேண்டும். தரமான சாலைகள் வசதி செய்ய வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் தொகுதி அருகில் உள்ள பள்ளிக்கரணை முதல் பெரும்பாக்கம் வரை அதிகமாக ராம்சார் தலங்கள் இருப்பதனால் ராம்சார் தலங்களை பற்றி சந்தேகங்கள், குழப்பங்கள் பொதுமக்களிடையே நீடிக்கிறது. ஆகையால் ராம்சார் தலங்களை பற்றி முழு விவரங்களையும் மற்றும் வழிகாட்டுதல் படியும் அரசு விரிவாக மக்களுக்கு விழிப்புணர்வு அளிக்க வேண்டும் என்பது இந்த இடத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் தொகுதியில்
கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக மின்சாரம் பற்றாக்குறை அதிகமாக இருப்பதனால் தடையில்லாமல் மின்சாரம் வழங்க துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களை ஆய்வு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பருவமழை காலம் வருவதனால் மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, பெருங்குடி, ஓஎம்ஆர் சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்கும் அபாயம் இருக்கிறது. இது இப்போ மட்டும் இல்லை, கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிறது. இதனால் இந்த மழைநீர் வடிகால் மையங்கள் கூடிய விரைவில் தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டு இனி வரும் காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க அனைத்து நடவடிக்கையும் போர்க்கால அடிப்படையில் முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு அண்ணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சோழிங்கநல்லூர் தொகுதியில் பொது அரசு மருத்துவமனை கடந்த ஆட்சியில் திறக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் திறக்கப்பட்டது. அந்த ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மருத்துவ உபகரணங்கள் இல்லாமல் இந்த வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவசரமாக அந்த ஹாஸ்பிட்டல் அன்று திறக்கப்பட்டது அவங்க ஆட்சி காலத்தில். அது சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுடன் ஒரு கோரிக்கை வச்சுக்கிற தொகுதி சார்பாக அது உடனடியாக இன்றைய நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்று இந்த 100வது நாள் முன்னிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுகாதாரத்துறை அமைச்சர் செய்து தருவார்ன்றதை நம்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி கொடி ஏற்றி வீச நம்ம காற்று வருங்காலம் நம்ம கையில் தாண்டா என்று அன்றே கணித்தார் எங்கள் கழகத்தின் தலைவர் அவர்கள். இன்று அதை நடத்தி முடித்து இருக்கிறார் எங்கள் கழக தலைவர் அவர்கள். என் வாழ்வும் என் உழைப்பும் தளபதிக்காக எனக்கு பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.